ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே அவங்க பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி இந்திய அணி பார்த்து கற்றுக்கணும். கேமில் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு வெறும் ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது. கேம் இறங்கி விளையாடினா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் சொல்லாங்க மிஸ்பா உலாக் பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்தும் பாகிஸ்தான் இந்த தொடரில் ஒரு போட்டி கூட ஜெயிக்காது குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா உலக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் கற்றுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். வெறும் ஆட்டிடியூட் வச்சுன்னு மட்டும் கிரிக்கெட்டில் ஜெயிக்க முடியாது, அது கிரிக்கெட்டை அழிச்சிரும். அந்தமாரி தான் இப்போ பாகிஸ்தான் போயிட்டுருக்காங்க. விக்கெட் எடுத்துகிற ஒரு மாதிரி கிண்டலாக செலிப்ரேஷன் பண்ணுறது அதெல்லாம் கிரிக்கெட்டுக்குள்ள நடக்குது, ஓகே தான். இருந்தாலும் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது தெரியாது. வெறும் ஆட்டிடியூட் வச்சுன்னு மட்டும் தோற்றுணும் தான் என்னங்க, அது ஒரு அர்த்தம் கூட கிடையாது. பட் இந்தியா கேட்டிங்கன்னா ஆட்டிடியூடு இருக்குது, வெற்றி பெறுறாங்க. கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணுங்க பாகிஸ்தான் அணி தான் நான் சொல்லுவேன். இதே போல் போனால் பாகிஸ்தான் அணியோட கிரிக்கெட் வாய்க்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா நல்ல இளம் வீரர்கள் இருக்காங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டுறாங்க. அது என்னன்னு புரியல. இந்திய அணியில் மட்டும் இளம் வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வீரர் நல்லா வளர்ந்துட்டு வராங்க. அதனால தான் இந்திய அணியோட டாமினேஷனுக்கு காரணம். இதேமாரி போச்சுன்னா பாகிஸ்தான் அணியோட கிரிக்கெட் வாய்க்கு அழிவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க. அவர் தாங்க முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன். அவர் இருக்கும் போதெல்லாம் டீம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா கமர் அக்மல் அஜ்மல் இருப்பார். நல்ல ஒரு டீம் இருந்துச்சு அப்போ பாகிஸ்தான் இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான டீமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். பாபர் அசாம் சொல்லி தலைவன் ஜிம்பாப்வே, நேபாள், அப்புறம் சின்ன சின்ன டீம் இருக்கும். அந்த டீம் பார்த்து தேடி அடிக்கிறாப்புல. ஆனால் அந்த பெரிய ஐசிசி தொடர் இந்தமாரி தொடர்லாம் வந்தால் எதுவுமே பண்ண மாட்டுறாரு. அவர் எதுக்கு தான் அந்தமாரி இல்லைன்னு தெரியல. ஆனால் அவர் பேரே ஷார்ட்டாக ஜிம்பாப்வேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்தமாரி டீம் கிட்ட ஆடுறாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் நிறைய யோசிக்கணுங்க. முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் இவங்க 2 பேர் நம்பியே டீம் வச்சுருந்தா வேலை ஆகாது. அடுத்த பிளேயரை உருவாக்கணும். அடுத்த வர எப்படி சொல்கிறது, இளம் வீரர்கள் வாய்ப்பு கொடுத்து ஃப்யூச்சர் 2026 பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் வருது. அதெல்லாம் நம்ம இந்தியாவில் நடக்குது வேறு. ஆனால் கண்டிப்பாக அவங்க நியூட்ரலான ஒரு ஸ்டேடியத்தில் கேட்பாங்க. இறங்கி நல்லா பண்ணால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். பொறுத்து பார்க்கலாங்க நம்ம பாகிஸ்தான் இதுலேருந்து மீண்டு வராங்களா சொல்லிட்டு. ஆனால் நம்ம பசங்க சூப்பருங்க. வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பின்னர்ஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. அதனால் அது ஸ்பின்னர்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த மாதிரி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றிருக்கு. மிஸ்பா உலக் பேசியிருக்காரு. ஐபிஎல் வருது. ஐபிஎல்லில் நீங்கள் எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.